இன்வேஷன் ஆஃப் போலாண்ட் 1939. மார்ச் 1939ல் ஹிட்லர் செக்கோஸ்லோவாக்கியாவை அனெக்ஸ் பண்ண உடனே அடுத்து அவர் எப்படியும் போலாண்டை தான் இன்வைட் பண்ணுவாருன்னு சொல்லி பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நல்லாவே தெரிஞ்சுது. ஒருவேளை ஜெர்மனி போலாண்டை இன்வைட் பண்ணால் போலாண்டுக்கு நம்மளோட மிலிட்ரி சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் முடிவு பண்ணுறாங்க. இதனால் April 6, 1939 அப்போ பிரிட்டன் போலாண்டு கூட மியூச்சுவல் அசிஸ்டன்ட் பேக்டை சைன் பண்ணுறாங்க. 1920 ஃப்ரான்ஸும் போலாண்டோ மிலிட்ரி அலைன்ஸில் தான் இருக்காங்க. May 19, 1939 அன்னைக்கு ஃப்ரான்ஸும் போலாண்டோ அவங்களோட மிலிட்ரி அலைன்ஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. அது நடந்த 3 மாதத்துலேயே August 23, 1939 அன்னைக்கு ஜெர்மனியும் சோவியத் யூனியனும் உலகத்துக்கே தெரிகிற மாதிரி நான் அக்ரஷன் பேக்டை சைன் பண்ணுறாங்க. பட் சீக்ரெட் ப்ரோட்டோகால் என்னென்னா போலாண்டையும் அதை சுற்றி இருக்க ஈஸ்டர்ன் யூரோப்பையும் கேப்சர் பண்ணி டிவைட் பண்ணி ரூல் பண்ணுறது தான். இதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக போலாண்டை இன்வைட் பண்ணுறதுக்காக ஹிட்லரோட நாசி ஜெர்மன் ஆர்மியிலேருந்து 15 லட்சம் சோல்ஜர்ஸும் ஸ்டாலினோட சோவியத் ரெட் ஆர்மியிலேருந்து 6 லட்சம் சோல்ஜர்ஸும் போலாண்டை இன்வைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வார் நடக்கும்னு சொல்லி போலாண்டுக்கும் நல்லாவே தெரியும். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.